இது ஒரு சூப்பர் ரெட் டிராகன். எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க இந்த மீன. இந்த மீன நம்ம வாங்கி ஒரு 8 மாசம் ஆகுது. இந்த 8 மாசத்துல வந்து இத நான் எப்படி குரூமிங் பண்ணேங்கிறத, நான் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா நான் காட்டுறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மேலுக்கு வந்து நான் ஒரு ஃபீமேல் வாங்க போறேன். சரிங்களா? இது வந்து மேல்ங்கிறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இது மேல நல்ல ஒரு பெரிய ஒரு ஹெட் தெரியுது பாருங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து அன்பாக்ஸ் வீடியோ தான். ஸோ, அதனால நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த பார்சல் வந்து நான் கேட்டபோது ட்ரெயின் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால ஃபைனலா அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிருச்சு. இப்போ நம்ம அந்த பார்சல் வந்து கலெக்ட் பண்றவங்க கிட்ட சொன்னேன். அவங்க கரெக்ட்டா அந்த பார்சல வந்து நம்மட்ட கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. இத நான் அப்ப வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். மெல்ல நம்ம இந்த பார்சல வந்து பிரிக்கலாம். இது வந்து பிரிக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பிரிக்கணும். ஏன்னா கீழ அந்த பிளாஸ்டிக் அந்த கவர்ல வந்து கிழிஞ்சிடக்கூடாது. சேஃபா ஆ பிரிக்கலாம். பிரிச்சுட்டு ஃபிஷ்ஷ வந்து பார்க்கலாம். எப்படி உயிரோடு இருக்கா? ஃபிஷ் ரொம்ப சூப்பரா இருக்கு. உயிரோடு தான் இருக்கு. ஆ இது வந்து ஒரு கேஎம்எல் சரிங்களா? இந்த கேஎம்எல் ஃபீமேல் இது. இது ஒரு இந்தியன் பிரீடு தான் இது. நம்ம திருச்சில இருந்து எடுத்திருக்கிறோம். இதோட சைஸ் ரொம்பவே சின்ன சைஸ் இது. ஒரு 2 இன்ச் தான் இருக்கும். இது இப்பமே நம்ம வந்து ப்ரீடிங் வந்து விட முடியாது. இது ஒரு 1 1/2 மாசமாவது நல்லா க்ரூமிங் பண்ணி, இது எக் லேயிங் பண்ண பிறகு நம்ம அந்த மேல் கூட செக் பண்ணிட்டு தான் இத நம்ம ஸ்லோவா தான் விட முடியும். இது ஒரு கேஎம்எல் ஒரு ரெட்டிஷ் ஃபிஷ் இது. சரிங்களா? இதோட ஜெனடிக் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிரீடர் என்ட்ட ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சொன்னாரு. மீன வாங்கிட்டு வந்து டைரக்ட்டா விட்டுறக்கூடாது. ஏன்னா, அது டிராவல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அது வந்திருக்கும். அதுக்கு டெம்பரேச்சர் வந்து மெயின்டனன்ஸ் தேவ. அதனால இப்ப நம்ம ஸ்லோவா கையில எடுத்து நம்ம டேங்க்ல அப்படியே விட்டுறலாம்.